ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரவையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான கப் கேக் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவையை வச்சு ஒரு ஈஸியான கப் கேக் தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வறுத்த ரவை எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு கப்பு ரவையை நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கப்பு ரவை நம்ம எடுத்துருந்தோம். இப்போ அந்த ஒரு கப்பு ரவைக்கு நம்ம ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு நம்ம பீட்டரு அவனு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நான் அரை கப்பு ரவை, எந்த கப்பால் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சர்க்கரையை நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுடராக கிடச்சிருக்கு. பாருங்கள், இவ்வளோ நைஸாக இருக்குது. கொஞ்சம் ரவை கொஞ்சம் எவ்வளோ அரைச்சாலும் நம்மளுக்கு அது குறப்பாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 முட்டையை நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த முட்டையை நான் அதில் ஊற்றிட்டேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நெய் எடுத்து நான் நெய் கூட ரொம்ப தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன இந்த ரவையோட அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். முட்டையை இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3 முட்டை நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் எல்லாத்துடைய அளவையும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி செய்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு கேக்கு. இப்போ பாருங்கள், முட்டையும் நெய்யும் ஊற்றி நான் இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார்லேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேக் மாவு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு முட்டை ஸ்மெல் வராது இருக்கிறதுக்கு நான் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடருங்க. பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கேக் நல்லா ப்ளஃபியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா தாங்க, ஆப்ப சோடா எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது ரொம்ப போடாதீங்க, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே பீட்டர் எதுவுமே இல்லாத சூப்பராக நம்ம மிக்ஸி ஜார்லேயே ரெடி பண்ணிட்டோம் கேக் மாவை. ரொம்ப ஈஸி தாங்க, ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை கப் கேக்கு செய்கிறதுக்கு நான் குட்டி குட்டி கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சில்வர் கப்பு தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 கப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். கேக்கு நல்லா ஒட்டாத வரும். இப்போ நான் இருக்கிற எல்லா மாவையும் நான் கேக் மாவையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ எனக்கு 5 கப்பு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஆஃபாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா ஃப்ளஃபியாக அது வெந்து வந்துடும். அதனால் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பாதி பாதி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம நட்ஸு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் டியூட்டி ஃப்ரூட்டியை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த கேக் மாவு மேலே நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் அதில் போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் ஹீட் ஆனதும்
இட்லி பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருந்த அந்த கப்பு கேக்குங்கள மாவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இட்லி பிளேட்டில் மாற்றிட்டேன். ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்க்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம இதை ரெடி பண்ணோம்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு பாதி அளவு தான் நம்ம மாவு ஊற்றணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வெந்து வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டூத்பிக் எடுத்து நான் குத்தி காத்துறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாது, இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு ரவா கேக் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.